வாழ்க வளமுடன். இன்றைக்கும் ஒரு முக்கியமாக வாழ்க்கையில் ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை தயவு பண்ணி மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே உங்களுக்குள்ள ஒரு ஃபயர் இருந்தால் தான் இப்போ அடுப்பில் நெருப்பு இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், அப்போ தானங்க சமைக்க முடியும். சொல்லுங்கள். இப்போது இருட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு மெழுகுவர்த்தி அமைதியாக இருக்கும்போது அதில் எப்படி வெளிச்சம் வரும்? அதில் லைட்டு எரிஞ்சாதான், அதாவது அந்த ஃபயர் அந்த மெழுகுவர்த்தியில் இருந்தால் தான் அது வெளிச்சம் கொடுக்கும், இல்லைங்களா? அதுபோல் வெளிச்சம் ஊர்லெலாம் இருட்டுக்குள்ளே போகிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் தீப்பந்தத்தை பிடிச்சிட்டு போவாங்க. ஏன்னா நெருப்பு. இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம், ஒரு சக்ஸஸ் உண்டாகணும் அப்படின்னு சொன்னால் அந்த நெருப்பு எங்கே இருக்குது? உங்களுக்குள்ளே தான் இருக்குது. முதல்ல உங்கள் நெருப்பை கண்டுபிடிங்க. உங்களுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் சக்ஸஸ் ஆகணும், நல்லா வெளிச்சத்தில் வரணும், பிரபலமாகணும், நம்ம பேர் புகழ் அடையணும், ஜெயிக்கணும் அப்படின்றது இருந்தால் அந்த நெருப்பு எங்கே இருக்குது? நெருப்பு இருந்தால் தான் சக்ஸஸ் ஆக முடியும். ஃபயர் அது எங்கே இருக்குன்னா உங்களுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு என்ன இருக்கும், அது சாம்பலை போல் மாறி இருக்கும், அணைஞ்சி போயிருக்கும். அந்த நெருப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். இப்போது பேஷன், அதாவது உங்களுக்குள்ளே இருக்கிற முக்கியமான ஒன்று, அதாவது என்ன பண்ணுறது, முதல்ல உங்களுக்கு பேஷன் அப்படின்ற ஒன்று வேணும். அதாவது என்ன அப்படின்னா பேரார்வம். உங்களுக்கு பெரிய அதில் ஒரு ஆர்வம்ன்றது வேற, பேரார்வம்னு வேற, ஆசை வேற, பேராசை வேற, இல்லையா? நம்ம சின்ன வயசில் பேராசையை குறித்த ஒரு கதையெல்லாம் படிச்சிருப்போம். மைதாஸ்ன்றவன் நான் தொட்டதெல்லாம் தங்கமாகணும்னு நினைப்பான். பேராசை. அது கடைசியில் அவன் குடிக்கிற தண்ணியே தங்கமாக மாதிரி அவனால் அதை ஒன்றும் குடிக்க முடியாமல் பிற கடைசியில் வரத்தை மாற்றுங்கன்னு சொல்லுவான், எனக்கு முடியலையேன்னு சொல்லுவான். ஏன்னா அவன் எதுவுமே தங்கம், பேராசை. ஆனால் இது பேரார்வம். அந்த பேராசை பார்த்தீங்களா, அவன் கேட்டதெல்லாம் கொடுத்தது. அதுபோல் தான் பேர் ஆர்வம் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களுக்குள்ள ஃபயர் இருக்குன்னு அர்த்தம். அந்த பேர் ஆர்வம் தான் உங்களை சக்ஸஸ்குள்ளே கொண்டு போகும். எப்படின்னு தெரியுமா? இப்போ ஒரு பறவை இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், அந்த பறவை எத்தனையோ மைல், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் பறந்து ஒரு தேசத்தில் இருந்து இன்னொரு தேசத்துக்கு போகுதாம். அப்போது அந்த பறவை எனக்கு ரெக்க வலிக்குதுன்னு சொல்லி அது விட்டுருச்சுன்னா என்ன ஆகும்? ஏன்னா அதுக்குரிய உணவு, அதுக்குரிய சாப்பாடு, அதுக்குரியதெல்லாம் கிடைக்காது. சூழ்நிலை மாறி போயிடும், செத்து போயிடும். அதனால அது லெக்கை அடையும் வரையிலும் அது இடைவிடாது பறந்து அதுக்கு போகுது. அது போல தான் நீங்கள் உங்கள் இலக்கை அடைகிற வரையிலும் உங்கள் பேஷன் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு, முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் அடைய முடியும், இல்லையா? இப்போது என்ன உங்கள் பேஷன், அது எப்படி, இலக்குன்றது என்ன? அதாவது எல்லாம் நிறையா இருக்குது பேஷன். ஆர்ட்டில் இருக்குது, சோஷியல் மீடியாவில் இருக்குது, அட்வென்ச்சரில் இருக்குது. இதில் உங்களோட இலக்கு என்ன? இப்போது ஆர்ட் அப்படின்னு சொன்னால் டான்ஸில் வரலாம், ஸ்பீச்சில் வரலாம், ரைட்டிங்கில் வரலாம். அதாவது உங்களுக்குள்ளே என்ன இருக்கோ அந்த திறமை, அந்த ஆர்ட், அது ஃபயர். அந்த ஃபயர் என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். சிலருக்கு அட்வென்ச்சர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அந்த அதாவது யாரும் செய்யாத ஒன்றை செய்கிறது, அது மெயினாக ஸ்போர்ட்ஸில் சொல்லலாம். ஸ்போர்ட்ஸில் அட்வென்ச்சர் பண்ணுறது, இல்லை வித்தியாசமாக ஜெயிக்கிறதுக்கு அட்வென்ச்சர், மலை மேலே ஏறுறது, அதெல்லாம் அட்வென்ச்சர் தான், இல்லையா? சிகரமலையை தொடுறாங்கல்ல, எவரெஸ்ட் சிகரத்தை நான் தொடுறேன்னு சொல்லி, அது அவங்களோட பேரார்வம், அவங்களோட பேஷன். ஆனால் உங்களோட பேஷன் அது எப்படி இருக்குன்னா செல்ஃப் ரெஃப்ளெக்ஷன், உங்களுக்குள்ள இருக்க பிரதிபலிப்பு. அடுத்தவங்களை பார்த்து நீங்கள் பேஷன் வச்சிங்கன்னா அது நல்லதில்லை. அவன் மலை ஏறிட்டானே நான் ஏறுறேன், அது பேஷன் இல்லை. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஃபயர், அதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க முடியும், மற்றவங்க கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா குழந்தையிலேயே தெரியும் அந்த பேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பையன் எப்போ பாரு ரூமுக்குள்ளே அடைஞ்சு யாரோடையும் பேச மாட்டானா,
விட்டு வெளியவே வரமாட்டானா, விளையாடவே மாட்டானா. அவன் என்ன பண்ணியிருக்கான், சும்மா பழைய வயர்களையும் அதையுமே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். ஆனால் பேரண்ட்ஸுக்கு அவனோட பேஷனை கண்டுபிடிக்க தெரியல. அவனுக்கே அவன் பேஷன் என்னன்னு தெரியல. ஆனால் அந்த பையன் வளர்ந்து வரும்போது அது எப்படி மாறிச்சுன்னா, அமெரிக்காவில் ஒரு பெரிய சயின்டிஸ்டாக மாறினான். பார்த்தீங்களா? அந்த பேஷனை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அவங்க அப்பா சொன்னார், எங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல. ஆனால் வளர 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 அவனுக்குள்ளே இருக்கிற ஆர்வம், நாங்கள் என்ன தடுத்தாலும் அவன் நிற்கலை. அந்த ஃபயர் தாங்க உங்களுக்குள்ளே இருக்கணும். அந்த ஃபயர் அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குது, உங்களுக்குள்ளே என்ன டேலண்ட் இருக்குது, நீங்கள் எதில் பேர் ஆர்வமாக இருக்கிறீங்க, அதை மற்றவங்கள பார்த்து இல்லை, நீங்கள் ஒரு லக்கு. சிலர் என்ன செய்வாங்க, ஆரம்பிச்சிருவாங்க, சிச்சி இது வேண்டாண்டா நான் அதில் மாறுறேன்டாம்பாங்க. என் பேரன் கூட அப்படி தான். என்ன செய்வான், பேட்மிண்டன் விளாடணுன்னு ஆரம்பிப்பான். நல்லா போய்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு அவனோட இதை மாற்றுவான். நான் அப்போ சொல்லுவேன், இல்லை தம்பி, ஒன்றுன்னா நீ ஒன்றில் நின்று தான் அதில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்வம் அதோடு போயிடுது. அடுத்ததில் புதுசாக வருது. இப்படி இருந்தால் கஷ்டம். ஒன்றில் ஜெயித்த பிறகுது நீங்கள் மற்றதில் வரலாம். உங்கள் லக்கை அடையிற வரையிலும் ஒரே குறிக்கோள், ஒரே டைரக்ஷன். அதில் நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. அந்த பறவை ரெக்க வலிக்குதுன்னு உட்காந்துருச்சு இல்லையே, பறந்து 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 ஒரு பறவைக்கு அவ்வளவு அக்கறை அவ்வளவா முடியுமானால், அந்த லெக்கை அடைவதற்கு அது பறக்குமானால் நம்ம நிச்சயமாக உயர பார்க்கலாம். உங்களோட எண்ணத்தில் உயரன்றது வானத்துக்கு இல்லை, உங்களோட லட்சியத்தில், உங்களோட நோக்கத்தில், உங்களோட குறிக்கோளில் நீங்கள் உயர உயர நீங்கள் பறக்கலாம். ஹை லெவலுக்கு போகலாம். அது உங்கள்கிட்ட இருக்கிற ஃபயரை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்குது. அம்மா பிரியாணி பண்ணணும்னு அடுப்புக்கிட்ட போகிறாங்க, கேஸே இல்லை. அப்போ எப்படி ஃபயர் வரும்? எப்படி அவங்க சமைக்க முடியும்? இல்லை, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். பிரியாணி பண்ணுறதுக்கு எல்லாம் தெரியும், பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்குது. ஆனால் அம்மாவால் முடியலை. ஏன்? அங்கே ஃபயர் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் திறமை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அதை கண்டுபிடிச்சி ஃபயராக நீங்கள் இல்லை. ஏன்னா எப்படி இருக்கிறீங்கன்னா, அந்த நெருப்பு அணைஞ்சு போய் கிடக்குல்ல, சாம்பலாக போய் கிடக்குல்ல. அப்படி இப்போது ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கங்கா மாறிடுச்சு, நெருப்பு எரியலைன்னு வச்சுக்கிங்க. அந்த கங்கு இருக்குது அப்படின்னா அடுப்பில் அம்மா எட்டி பார்ப்பாங்க. அப்போ சாதம் கொதிச்ச மேனிக்கு அணைஞ்சி போய் கிடக்கும். ஏன்னா ஒரு வேளை பொங்குனதில் இது அணைஞ்சி போயிருக்கலாம் இந்த நெருப்பு. அந்த நெருப்பு அணைஞ்சி அறகுறையாக கிடக்கிறதுனால ரொம்ப நேரம் கழித்து பார்த்தாலும் அந்த சாதம் வேகலை. ஏன்னா ஃபயர் இல்லை அங்கே. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் பேப்பரை எடுத்து போட்டு இல்லை ஏதோ ஒன்று போட்டு திருப்பி இந்த ஊதுகுழல்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதை நல்லா ஊதி அதை என்ன செய்வாங்க, நல்லா ஃபயரை எரிய வச்சு திருப்பி 2-3 விறகடுப்பை போட்டு அது எரியும் போது அந்த ஃபயரில் தான் சாதம் வேகும், சாதம் வடித்து சாப்பிட முடியும். அதுபோல் தான் இன்றைக்கி உங்களுக்கு ஃபயர் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கலாம், ஃபயர் அணைஞ்சு போய் கிடக்கு. ஃபைண்ட் யுவர் ஃபயர். அதை தூண்டி விடுங்க, அது எரிய விடுங்க. பிரைட்டாக இருக்கணும். அது சும்மா எரிஞ்சாலாம் மங்கி போய் கிடந்தா என்ன தெரியும்? ஒரு வெளிச்சம் பிரகாசமாக இருந்தால் தான் அது அதில் பிரயோஜனம். அடுப்புலையே பாருங்கள், அதாவது ரொம்ப அடுப்பு ரிப்பேருன்னு வச்சுக்கிங்களேன், சமைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா அங்கே நெருப்பு எப்படி இருக்குன்னா ரொம்ப மெதுவாக எரியுது. நீ கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, அம்மா என்னம்மா இன்னும் சீக்கிரம் கொடுமா, இருடா அடுப்பு சரியாக எரியலடாம்பாங்க அம்மா. அப்போது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபயர் சரியில்லைன்னா உங்கள் லெக்க அடைய முடியாது. இன்றைக்கி அந்த ஃபயர் அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறது மாத்திரம் இல்லை, கண்டுபிடிச்சவங்க அதை பேர்ன் பண்ணுங்க, அதை நல்லா தூண்டி விடுங்க. அதாவது இது இப்படி இருக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை போயிடும். அந்த நெருப்பு அணைஞ்ச சூழ்நிலை என்றது என்ன அப்படின்னு சொன்னால், நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை. விடாமுயற்சியை விட்டுட்டீங்க, இது நடக்காது அப்படின்றது மாதிரி ஒரு பின்மாற்றத்துக்கு போயிருப்பீங்க. அந்த லக்கை நிறுத்தியிருப்பீங்க. அந்த அதுதான் அந்த சூழ்நிலை, ஒரு சோர்வு. இது இருந்தால் லக்கை அடைய முடியாது. அதுதான் அணைஞ்சு போய் கிடக்கு உங்கள் ஃபயர். உங்கள் ஃபயரை மூட்டுங்க. விடாமுயற்சி, விடாமுயற்சி, அடைஞ்சே தீர்வேன், அதுதான் ஃபயர். பேரார்வம் உங்களுக்குள்ளே இருக்கிறது, ஆனால் மூட்டிக்கிட்டே இருக்கணும், ஃபயர் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். செய்வேன் செய்வேன் செய்வேன், என்னால் முடியும். அதுதான், சோர்ந்து போகக்கூடாது. ரெண்டாவது, ஒருவேளை தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அதுதான் மெயின்.
அந்த டைம் இன்னும் ஃபயர் அதிகமாக்குங்க. உண்மை. உங்களுக்குள்ள எரியிற நெருப்பை நீங்கள் எப்பெல்லாம் சக்ஸஸ்லேருந்து பின்னால் போகிறீங்களோ அப்போல்லாம் அதை இன்னும் அதிகமாக தூண்டி விடுங்க. டான்ஸ் ஆடுறவன் 10 வாட்டி ஆடினாலும் சரி, நீ கீழே விழுந்து கால் உடஞ்சாலும் உனக்கு பரவாயில்ல, தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சக்ஸஸ் ஆக முடியும் இல்லையா? அதுபோல தான் தொடர்ச்சி. அந்த பின்வாங்கி போயிடாம தொடர்ந்து அப்படி அந்த நெருப்பு தொடர்ந்து எரியணும். பிரகாசம் மங்கக்கூடாது, அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், சாம்பலாக போயிடக்கூடாது. சாம்பலாக போச்சுன்னா உங்களோட சக்ஸஸ் தோற்று போயிடும், சக்ஸஸே அடைய முடியாது. ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற ஃபயரை நீங்கள் இன்னைக்கு கண்டுபிடிச்சி அதை தூண்டி விட்டு அந்த ஃபயரில் அது என்னன்றதை கண்டுபிடிச்சி சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சீக்கிரமாகவே உங்களோட சக்ஸஸில் இருந்து நீங்கள் ஜெயிச்சு சந்தோஷமாக உங்களை அதை கொண்டாடும்படியாக இன்றைக்கு நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.